அல்லாஹ் உங்கள் பாவத்தின் மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இருகரம் ஏந்தி அல்லாஹ், இத்தனை ஆண்டு காலமாக நான் அறிந்தோ அறியாமலோ போதைக்கு அடிமையாகிவிட்டேன், நான் திருந்துகிறேன், இறைவா என்னை மன்னிப்பாயாக என்று இறைவனிடத்திலே நீங்கள் கையேந்தினால் உங்கள் கோரிக்கை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, வாலிபர்களே, 20 வயது 30 வயது 40 வயது இளைஞர்களே, வேண்டாம் இந்த போதை. உங்கள் பிள்ளையின் எதிர்காலத்தை சீரழிக்கிற போதை வேண்டாம் உங்களுக்கு. உங்கள் மனைவியினுடைய குடும்பத்தை சீரழிக்கிற வேண்டாம் போதை உங்களுக்கு. உங்கள் பெற்றோருடைய குடும்பத்தை சீரழிக்கிற வேண்டாம் இந்த போதை உங்களுக்கு. அதையும் மீறி இந்த போதையை பயன்படுத்துவேன் என்ற பிடிவாதத்திலே நீங்கள் இருந்தால் நீங்கள் மண்ணறைக்கு சென்று பாருங்கள். எத்தனை மனிதர்கள் இதற்கு முன்னால் மறந்து மக்கி உக்கி மண்ணோடு மண்ணாக மாறி இருக்கிறார்கள். மரணம் உங்களை நெருங்காதா? மரணத்தின் வாசலை அடைய மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், குல் இன்னல் மௌத்தல்லதீன தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும். நீங்கள் என்ன மரணத்தை பார்த்து விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கும். மரணத்தை கட்டாயமாக அல்லாஹ் கொண்டு வந்தே தீர்வான். எனவே இளைஞர்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், வேண்டாம் சிகரெட் வேண்டாம், மற்ற மனித உடலை சீரழிக்கிற எந்த போதை வஸ்துக்களும் உங்களுக்கு வேண்டாம். அதை தாண்டி இரண்டாவதாக நாங்கள் பெற்றோர்களுக்கு சில செய்திகளை சொல்லுகிறோம். பெற்றோர்களே, தாய்மார்களே, பிள்ளைகளை அல்லாஹ் உங்கள் கைகளிலே அமானிதமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்களிடத்திலே கட்டாயமாக விசாரிப்பான். பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்த்தீர்கள், எந்த கல்வியை கொடுத்தீர்கள், அல்லாஹ் உங்களிடத்திலே குற்றம் பிடிப்பான். இன்றைக்கு பார்க்கிறோம், இஸ்லாமிய பெற்றோர்களை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா